நண்பர்கள் அனைவருக்கும் எலைட் இங்கிலீஷ் அகாடமியின் வாழ்த்துக்கள். பிஜிடிஆர்வி புது சிலபஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பிஜிடிஆர்வி இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ் சில காமன் டவுட்ஸ் ரைஸ் பண்ணாங்க. ஸோ அதனால ஒரு வீடியோவாக அதை கொடுத்தோம் அப்படின்னா இது மாதிரி டவுட்ஸ் இருக்கிற நிறைய மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் பிஜிடிஆர்வி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குறிப்பாக ஏற்கனவே ஒரு 5-6 வருடங்கள் இந்த பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்க ஒரு கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஏற்கனவே நிறைய அட்டம்ப்ட்ஸ் பண்ணியாச்சு. அது ஒரு 10 வருஷமா அப்படியே தொடர்ந்து ஒரு 6-7 எக்ஸாம் பண்ணிட்டோம். இப்போ சிலபஸ் மாடிஃபை ஆயிருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் எழுதணும் அப்படின்னா எங்களால் பாஸ் பண்ண முடியுமா? ஏற்கனவே பல தடவை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், முடியலை, இப்போ பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனலைஸ்ட் இதுதான். ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்துச்சு, ஸோ உங்களுடைய மெட்டீரியல்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு, நீங்கள் ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணீங்களா, பார்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணீங்களா, நீங்கள் ஏற்கனவே ஒர்க்கிங் பர்சனா, இல்லைனா ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கா, இந்த மாதிரி பல சோஷியல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நான் எழுதுனேன் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. இந்த தடவை எப்போ பண்ணுறீங்க, எந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால் ஏற்கனவே பல தடவை பண்ணிட்டேன், இந்த தடவை பண்ணலை, பண்ணாலும் கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்வியே இல்லை. ஸோ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வரலாற்றில் நமக்கு பல எக்ஸாம்பிள் இருக்குது. கஜினி முகமது 17 தடவை படையெடுத்தார் அப்படின்னு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, until we get something we have to work, so that is more important. அதனால இப்படி ஒரு செல்ஃப் டவுட் இருந்தது அப்படின்னா அதுவே நமது வளர்ச்சிக்கு ஒரு தடையா இருக்கும். ஸோ அதனால எனக்கு இவ்வளவு வயசாயிருச்சு அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ரெண்டாவது இது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கேள்வி, ஒரு முரண். ஒரு ஃப்ரெஷர்னா இப்போதான் போன வருஷம் நடக்கலை, அதுக்கு முந்தின வருஷம் நான் எழுதலை, இப்போதான் நான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சிருக்கிறேன், என்னால் இப்போ சிலபஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? ஸோ அவங்களுடைய பயம், அந்த ஃப்ரெஷர்ஸோட பயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாதி ப்ரிப்ரேஷன் தான் இருக்காங்க, இப்போ நாங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறோம், இப்போ எங்களால் அவங்க கூட கம்ப்ளீட் பண்ண முடியுமா, போதுமான டைம் இருக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த சேம் விஷயந்தான். ஏன்னா பொதுவாக அந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கும் சில பேசிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மிடில் ஏஜில் உள்ளவங்க தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவங்களுக்கு சிலபஸ் தெரியும், கொஷின் பேட்டர்ன் தெரியும், எப்படி வரும், எந்த இடத்துல எந்த யூனிட் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்படி இருக்காது. ஆனால் பேசிக்காக நம்ம இன்டெலிஜென்ஸ் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் மிடில் ஏஜ் ஆகவே நமக்கு ஞாபக மறதி வந்துடும். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கும். தொடர்ந்து அன்லெஸ் தே கண்டினியூஸ்லி கிண்டில் தேர் மெமரி, அந்த மெமரி லாஸ் ஆயிரும். ஸோ அதனால் மிடில் ஏஜில் உள்ளவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே சிலபஸ் எல்லாம் படிச்சிருந்தா கூட தொடர்ந்து அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்று. ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் அட்டெம்ப்ட் தான். ஃப்ரெஷ் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ண முடியாதுன்னு கிடையவே கிடையாது. நீங்கள் மொத்தமாக ஒரு 100 பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% மேலே ஃப்ரெஷர்ஸ் இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஒரு சிலபஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ தான் யூஜி, பிஜி, பிஎட் அதை முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் தொழிலே. அவங்க இன்னும் லைஃப்குள்ளே இறங்கவே இல்லை. அப்படி ஒன்ஸ் நீங்கள் ஜாபுக்குள்ளே போனால் தான் அதோட டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். இப்போ ஜாபில் போகிறவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காலையில் அவங்க 9 to 5, ஸோ இது காமன் டைமாக இருக்குது. ஸோ அங்கே உள்ளே போனீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் படிக்கவே முடியாது. இது போக ஃபிசிக்கலி டிமாண்டிங்காக இருக்கும் அந்த ஜாப்.
அது போக நீங்க கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், லெசன் பிளான் எழுதணும். இதெல்லாம் வந்து நீங்க வீட்ல தான் பண்ண முடியும். அப்போ வீட்லயுமே ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் காலியாகும். இது போக வீட்ல இல்லத்தரசிகளா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அவங்க வந்து சமைக்கணும், குழந்தைங்கள பார்க்கணும், ஹஸ்பண்ட பார்க்கணும். மே மேலுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா, அவங்க வந்து வெளிய போயி ஜாமான் வாங்கணும். இந்த மாரி வெளிய போய் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேற கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால அவங்களுக்கும் கஷ்டம். டிஃபிகல்டி லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ்ட் பெர்சன்ஸ்க்கு சில அட்வான்டேஜஸ் இருக்கிற மாரி, ஃப்ரெஷர்ஸ்க்கும் சில அட்வான்டேஜஸ் இருக்கு. அதே மாரி 2 பேருக்குமே டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். அதனால வந்து இதுல காம்படிஷன பொறுத்தவரைக்கும் ஃப்ரெஷரா, எக்ஸ்பீரியன்ஸ்டா அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்ப நீங்க இன்னைக்கே ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, யூ கேன் ஸ்டார்ட் அண்ட் கம்ப்ளீட். அடுத்து வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. +2 வரைக்கும் நான் தமிழ். அதுக்கப்புறம் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு யூஜி, பிஜி பாஸ் பண்ணி பிஎடும் இது பண்ணேன். என்னால இந்த சிலபஸை வந்து கிளியர் பண்ண முடியுமா? இது வந்து நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 பேர் கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அதுல வந்து ஒரு 6,000 பேர் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா தான் இருக்கிறாங்க. ஏன்னா, இப்பதான் அந்த ட்ரெண்ட் ஆஃப் கோயிங் இன்டு பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ கடைசியா ஒரு 5லேருந்து 10 வருஷம். ஆனா, இப்போ வந்து இருக்கக்கூடிய பிஎட் முடிச்சு, இப்போ எல்லா மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த தமிழ் மீடியத்துல தான் மேக்சிமம் படிச்சவங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு விஷயம் நம்ம தெளிவுபடுத்தணும். இது வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை மட்டும்தான். இது வந்து ஃபேக்ட் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே. என்னுடைய முதல் 7 ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல. அதுல வந்து 3 செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஃபர்ஸ்ட் செட்டு வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல உள்ளவங்க. 2வது செட்டு மெட்ரிகுலேஷன். 3வது செட்டு தமிழ் மீடியம். ஆனா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7 வருஷத்துலயும் இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ட்ரிபிள் இ, ஐடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணதுல ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல வரும்போது அந்த இங்கிலீஷ் மீடியத்துல இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ், குறிப்பா சிபிஎஸ்இல இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இந்த தமிழ் மீடியத்துல இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலேயே நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா அந்த 4 வருஷ கோர்ஸ் முடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டாப் 10 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 6, 7 பேரு தமிழ் மீடியத்துல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. ரொம்ப அதிர்ச்சியாவும், ஆச்சரியமாவும் இருக்கும். அப்ப ஏன் இவங்களால எப்படி அத சாதிக்க முடிஞ்சதுன்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு தமிழ் மீடியத்துல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஈவன் ஃபெயில் கூட ஆவாங்க சில நேரத்துல. ஆனா, எப்படியாச்சும் படிக்கணும், படிக்கணும் அப்படிங்கிற வெறி இருக்கிறதுனால, அந்த கொஞ்ச நாள் அப்படி படிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ்லாம் ஃபெமிலியர் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் செமஸ்டர்ல இருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, அந்த ஃபைனலா முடிக்கும்போது, ஸோ தே கம் ஆர் தே ஸ்டாண்ட் இன் த ஃபர்ஸ்ட் 10 பொசிஷன்ஸ் வெரி ஈஸிலி இன் அ கிளாஸ். காரணம் என்ன அப்படின்னா, அந்த டேர் டெவில் ஆட்டிடியூட் தான். என்னால முடியும். ஸோ நான் அப்போ இங்கிலீஷை பார்த்து பயப்படுறதுங்கிறது இங்கிலீஷ் வந்து ஒரு மொழி தான். இப்போ மற்ற சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பயப்படலாம் இங்கிலீஷை பார்த்து. ஆனா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படவே கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க யூஜி, பிஜி, பிஎட் கூட ஒரு சில பேர் தமிழ்ல எழுதியிருப்பீங்க. ஆனா யூஜி, பிஜி ஃபுல்லுமே நீங்க இங்கிலீஷ்ல தானே எழுதுனீங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு போதுமான நாலேஜ் இருக்கும். ஆனா அப்ளிகேஷன் லெவல் தான். ஸோ அதுக்காக தான் எங்களுடைய சஜஷன் என்னன்னா, நீங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்ணும்போது, இந்த சப்ஜெக்ட்ஸ் லேர்ன் பண்ணும்போதே இங்கிலீஷ்ல லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு நல்ல விஷயம். இல்ல அப்படின்னா கொஞ்சம் ஏதோ தமிழ்ல என்னன்னு புரிஞ்சதுக்காக தமிழ்ல ப்ரிப்பேர் பண்ணலாமே தவிர, ஆனா ஃபுல்லும் இங்கிலீஷ்லயே நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க மைண்ட், உங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல மாறிரும். அப்படி இருக்கும்போது உங்களால ஒரு சப்ஜெக்ட கிரகிச்சு அந்த எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால டியர் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மீடியம், தமிழ் மீடியம் அப்படின்னு நினைக்கவே செய்யாதீங்க. அது வந்து ஒரு மாயை. ஸோ நானுமே வந்து தமிழ் மீடியத்துல இருந்து வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான். கண்டிப்பா என்னால இங்கிலீஷ் டீச் பண்ண முடியுது ஒரு காலேஜ் லெவல்ல அப்படின்னா, கண்டிப்பா உங்களாலேயும் முடியும். இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். கொஞ்ச நாள் இங்கிலீஷ் கூட முழுசா இருங்க. இங்கிலீஷ் உங்கள காப்பாத்திரும். அடுத்ததா அந்த ஃப்ரெஷர்ஸே கேட்கும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க.
எத்தனை நாள் ஆகும் இதுக்குன்னு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்கும் இப்போ நீங்கள் 40% நியூ சிலபஸ் 60% ஓல்டு சிலபஸ்ன்னு சொல்லும்போது இந்த 40%க்கு வந்து எவ்வளவு நாள் ஆகும்? இது வந்து ஒரு நேச்சுரல் கொஷின் தான். பொதுவாக எலைட் இங்கிலீஷ் அகாடமியில் நாங்கள் எல்லா கோர்ஸுக்குமே எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 100 days. ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளாக இருந்தாலும் சரி, 100 daysக்கு 2 டைப் ஆஃப் ஸ்டடி பிளான் கொடுப்போம். ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி இது பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே போதுமான இன்புட் வந்து 50% இருக்குது. அப்போ ஃப்ரெஷர்ஸாக வரும்போது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரேக்கப்போட நாங்கள் ஸ்டடி பிளான் வச்சுருக்கோம். ஸோ இது இப்போ ஸ்டடி பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கும், பட் இதை வந்து எக்ஸிக்யூட் லெவல் பண்ணுறது வந்து யார் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல்ஸ் தான். அதனால் வந்து எந்த சிலபஸ்னாலும் குறிப்பாக இந்த பிஜிடிஆர்பி சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து டெடிக்கேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் பண்ணுறாங்க அப்படின்னா 100 நாள் போதும், 3 months. இப்போ இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, ஸோ வந்தால் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஏற்றாப்புல எந்த போர்ஷன்ஸை வந்து நம்ம ரஷ் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம், கொஞ்சம் குறைவாக டைம் எடுத்து பண்ணலாம், எந்த கொஷினுக்கு எந்த டாபிக்ஸ் வந்து கூடுதல் டைம் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ 100 days are more than enough to prepare for this PGTRB examination. Dear friends, when is the right time to start? Martin Luther King ரொம்ப அழகா சொல்லுவார், if you can't fly then run, if you can't run then walk, if you can't walk then crawl, but whatever you do you have to keep moving. ரொம்ப அருமையான கொட்டேஷன். வாழ்க்கையில் முன்னாடி போகணும், சாதிக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் இந்த கொட்டேஷன் வந்து ஒரு உந்துதல். நம்மெல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ், மெஷின் கிடையாது. ஸோ சுவிட்சை போட்ட உடனே அது வேலையை செய்கிறதுக்கு அது கூட ரெகுலர் செக்கப், அதுக்கப்புறம் அப்கிரேடேஷன் தேவை. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு நாளைக்கு நல்லா படிப்போம், ஒரு நாளைக்கு படிக்கவே முடியாது, ஒரு நாளைக்கு அப்செட்டாக இருப்போம், ஒரு நாளைக்கு நம்மளுடைய ஸ்பிரிட் ரொம்ப ஹையாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து எந்த தொய்வும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து வந்தே தீரும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து முயலுக்கும் ஆமைக்கும் நடக்கிற ரேஸ் தான். சில பேர் நல்லா படிச்சிட்டோம், முக்கால்வாசி படிச்சிட்டோம்னு கொஞ்சம் தான் படிக்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ முயல் மாதிரியான ஆட்கள் நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, இவ்வளோ தானே நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம், நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்படின்ட்டு. ஆனால் சில பேர் வந்து பயந்துக்கிட்டு கொஞ்சம் இப்போவே ஆரம்பிப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. கிட்டத்தட்ட மார்ட்டின் லூதர் கிங்குமே அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாக முன்னேறி செல்லுங்கள். அப்படி சென்றால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெற்றி மிக அருகில் வந்துவிடும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நத்திங் இஸ் இம்பாசிபிள், ரைட்? ஸோ லெட்ஸ் ஒர்க் ஹார்ட், டே பை டே லெட்ஸ் மோட்டிவேட் ஈச் அதர். சிஸ்டமேட்டிக்காக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். ஒருவேளை உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்தது அப்படின்னா, ஸோ கோச்சிங் சென்டர் போக வாய்ப்பு இல்லை, நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we will help you in all possible ways. Thank you. All the best. Have a nice day.